அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நான் எந்த ஊர் தெரியுமா? எப்போ தம்பி நீ எந்த ஊர்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாதான் கேட்ட மாத்திரத்தில் மடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என் ஊர் மானாமதுரை, என் ஊர் தஞ்சாவூர், நான் எங்கே பிறந்தேன் தெரியுமா என்று தனது கதையை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். கதை சொல்பவர்கள் சுவாரஸ்யமாக சொல்கிறார்களா, நாம் விரும்பக்கூடியதை சொல்கிறார்களா என்பதை எதிராளியினுடைய முகத்தை வைத்துக்கொண்டே நாம் சொல்வது எப்படிப்பட்டது என்பதை தெரிந்துவிடும். ஆனால் கதை சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்களா, அவங்க மாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய பெருமையை பேசுவார்கள். எங்கள் ஊரில் என்னென்னலாம் விளையும் தெரியுமா, நான் என்னெல்லாம் சாப்பிடுவேன் தெரியுமா, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் தெரியுமா, இப்படி சொல்வது மட்டுமல்ல, நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்து முடித்தேன், நான் இல்லாட்டினா ஒருத்தராலும் ஒன்றையும் அசைக்கக்கூட முடியாது என்று பெருமை பேசுவார்கள். அப்படி பல வகையில் நம்மை நாமே தம்பட்டம் அடித்து கொண்டு பெருமை பேசக்கூடியவர்களாக இருப்போம். அந்த பெருமை என்று சொல்லப்படக்கூடியது நாம் செய்து நமக்கு உண்மையிலேயே உலகத்தின் மத்தியில் மதிப்பை கொடுத்து மக்களால் பெருமைப்படுத்தப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தோமா என்று சொன்னால், அப்படி இல்லாமல் நம்முடைய பழங்கதைகளை புராணத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அது சிறப்பானதா அல்லது அந்த பெருமை பேசுவதனால் பயன் உண்டா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தியதை பார்த்து மற்றவர்களும் அதை பின்பற்ற செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு பெருமை தரக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்களேன் ஒரு கதையை கேட்போமே. ஒரு அழகான பெண்மணி, மிக பெரிய பணக்காரியாக திகழ்ந்தவள். உச்சந்தலையிலேந்து உள்ளங்கால் வரை நிறைய அணிகலன்களை, அதாவது நகைகளை மாட்டிக்கொண்டிருந்தாள். நெத்தி சுட்டி இங்கே, கழுத்திலே முத்து வடம், என்ன பொன் அதனால் செய்யப்பட்ட பெரிய வடம், இப்படி பலவற்றை அணிந்து கொண்டிருந்தால். இடுப்பில் உட்டியானம் போட்டிருந்தா, கையில் 10 விரலுக்கு மோதிரங்கள், ஒரு டஜன் வளையல்கள் காலுக்கு என்றெல்லாம் முழுவதுமாக அவள் ஒரு தங்க விக்கிரகம் போன்று தன்னை அலங்கரித்து கொண்டாள். அலங்கரித்தவள் என்ன செய்தார் தெரியுமா? அவளிடத்தில் இருந்த அத்தனை நகைகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு நேராக ஒரு ஸ்டுடியோவுக்கு போனான். ஸ்டுடியோவுக்கு போய் என்ன செய்தான்னாக்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னே அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இடத்திலே புகைப்படக்காரர் இந்த பெண்மணியை பார்த்தார். அம்மா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வர சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையே வந்து நான் புகைப்படம் எடுத்திருப்பேனே, இவ்வளவு தூரம் நீங்கள் இவ்வளோ நகைகளையும் அணிந்து கொண்டு வந்திருக்க வேண்டாமே என்று கேட்க, அவள், உங்களுக்கு என்ன, நான் புகைப்படம் எடுக்க வந்திருக்கேன், நீங்கள் எடுக்க வேண்டியது தான் உங்களுடைய வேலை, நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேங்கிறத பற்றி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, உங்களுடைய வேலை தான், தொழில் தான் முக்கியம், ஃபோட்டோ எடுங்க, நடக்கட்டும் அப்படின்னு சொன்னான். அந்த புகைப்படக்காரர் அதற்கு மேல் சும்மா இருந்தாரா, வாயை மூடிக்கொண்டு அமைதியாக தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். அந்த பெண்மணியும் அமர்ந்து கொண்டாள். அமர்ந்து கொண்டவளுடைய முகத்திலே ஒரு சிரிப்பு காணும், ஒரு புன்னகை, மலர்ச்சி எதுவுமே இல்லை. அவளுடைய முகம் மிக மிக சோகமாக காணப்பட்டது. புகைப்படக்காரர் ஃபோட்டோ எடுத்தார். எடுத்துட்டு மீண்டுமாக, அம்மணி கோபித்து கொள்ளார்கள், கோபித்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்காக இன்னொரு முறை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், இலவசமாகவே எடுக்கிறேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு உட்கார்றீங்களா, நல்லா இன்னும் அழகாக ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு அந்த புகைப்படக்காரர் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி என்ன கூறினாள் தெரியுமா? இத்தனை நகைகள் அணிந்து கொண்டு வந்திருக்கின்றேனே, இவை அனைத்துக்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடியவள் நான். இன்று புகைப்படம் ஏன் எடுத்தேன் தெரியுமா? இந்த புகைப்படத்தை நான் பத்திரமாக வைத்துக்கொள்வேன். அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் கடன் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொந்தமாக இன்னும் ஒரு சில
மணி நேரத்தில் ஆகப் போகிறது. இந்த நகைகள் எல்லாம் என்னை விட்டு போகப் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்வாக உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஆனால் இந்த நகைகளை போட்டு புகைப்படம் எடுக்கச் சொன்னேனே, அதை மீண்டும் மீண்டும் பார்க்கின்ற பொழுது இத்தனை நகைகளுக்கும் சொந்தக்காரி நான் அப்படி இருந்தேன் என்று மற்றவர்களிடத்திலே காட்டிக்கொள்ள முடியும் அல்லவா? அதற்காகத்தான் போட்டோ எடுப்பதற்காக வந்தேனே தவிர நான் மகிழ்ச்சியாக இங்கே வரவில்லை என்று கூறினார். அந்த புகைப்படக்காரர் வேறு எதுவும் பேசவில்லை. புகைப்படத்தை எடுத்து கொடுத்தார். அந்த பெண்மணியும் தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் யாரிடத்திலே கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்ததோ அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அவள் முழுவதுமாக அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து இருக்கக்கூடியவளாக விளங்கினான். அப்பொழுதெல்லாம் பார்ப்பவர்களிடத்திலே நான் இப்படி இருந்தேன், இந்த புகைப்படத்திலே எவ்வளவு நகைகள் போட்டிருக்கிறேன் பார்த்தீர்களா, அவ்வளவு பணக்காரியாக இருந்தவள் தான் என்று தன்னுடைய பழம் பெருமை பேசக்கூடியவளாக விளங்கினாள். பழம் பெருமை பேசுவது சிறப்பானதா என்றால் சிறப்பானது அல்ல. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஓர் மகிமை இல்லை என்று தற்கால கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். ஆம், நம்மிடத்திலே 4 வேதங்கள் இருக்கின்றன, இதிகாச புராணங்கள் இருக்கின்றன, மகாபாரதம் காணப்படுகிறது, ராமாயணம் இருக்கிறது, 12 திருமுறைகள் இருக்கின்றன, அது என்று பட்டினத்தார் பாடல்கள் காணப்படுகின்றன, தாய்மானவருடைய பாடல்கள் இருக்கின்றன, ராமலிங்க அடிகளுடைய திருவருட்பா காணப்படுகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொள்வதிலே பெருமை உண்டா என்று சொன்னால் பெருமை கிடையாது. அவற்றை படித்து அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் அதுதான் பெருமைக்குரியதாகும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.